ஹாய் ஆல், வெல்கம் டு தனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷிம்மியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன் பண்ணி பேட்டர்னில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பேப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கிளாத்தை எப்படி ஃபோல்டு பண்ணி இந்த பேட்டர்னை எப்படி வச்சு பின் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இது வந்து ஃபுல் கிளாத் அப்படியே இருக்குது. இதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறேன். அண்ட் அகைன் மேலே இருக்க துணியை இப்படி கீழே இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இப்படி இருக்குது, இப்படி நீளமாக இருக்குது அப்படின்னா 2 வாட்டியை இப்படி மடிச்சுக்கோங்க. 1 2 அப்படின்னு போட்டு மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் துணி அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி மடிக்கும் போது துணி கம்மியாக வருது, அதனால் லென்த் வைஸ்லேயும் வித் வைஸ்லேயும் நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அப்போ மொத்தம் 2 ஃபோல்டு கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு மடிப்பு கிடச்சிருக்கு. இது கரெக்டாக இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துலலாம் துணி வந்து கீழே இறங்கியிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி ஈவனாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது எப்படி வச்சு பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சைடில் வச்சு பார்க்குறேன். ஏன்னா இந்த சைட்லேயும் நம்மளுக்கு ஃபோல்டில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். லென்த் வைஸில் நான் மடிக்கிறேன் ஒரு வாட்டி. வித் வைஸில் மடிச்சுட்டு அப்புறம் லென்த் வைஸில் இப்படி ஒன்று வாட்டி மடிக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஹைட்டில் வச்சு பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த ஹைட்டுக்கு செட் ஆகும். இப்போ இந்த 2 ஃபோல்டுக்கு பார்த்தீங்களா, ஒன்று வந்து தள்ளி இருக்குது, ஒன்று வந்து வெளியில் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. 2 இப்படி ஒன்றா இருக்கணும் ஃபோல்டிங்கு. இந்த இடத்துலையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு அயன் பண்ணிட்டீங்க, சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணிட்டா சரியாக போயிடும். இப்போது இதில் நான் வந்து ஃபோல்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபோல்டு சைடில் இப்போ நான் இது வந்து மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ சுற்றி பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. இந்த ஒரு ரொம்ப குட்டியாக தான் கேப் இருக்குது, அது பரவாயில்ல. ஆனால் ரொம்ப கேப் வந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கேப்பே இல்லை. அந்த மாதிரி வைக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக பின் பண்ணியாச்சு. இதை பேப்பர் கட் பண்ணுறது பண்ணக்கூடாது, கிளாத்தில் கட் பண்ணுற சிசரில் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து மார்க் பண்ணி பின் பண்ணி கட் பண்ணும் போது பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணும் போது நீங்கள் டைரெக்டாக கிளாத்தை கட் பண்ணும் போது பயம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும் போது கொஞ்சம் இதுலேயே மிஸ்டேக்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறது இதுலேயே வந்து டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேட்டர்ன் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் கட் பண்ணுவீங்க.
இப்போ இந்த நெக்கையும் நான் கட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே அளவில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன இதில் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பேக் பார்ட்டை நம்ம நடுவில் வந்து லைட்டாக கட் பண்ண போகிறோம். அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுருங்க. இதில் ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு சொல்லி எடுத்து வச்சுருங்க. இதை பேக் பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ இந்த நடுவில் தெரியுது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த இடம்னு தெரியறதுக்காக, அடையாளத்துக்காக, இது சென்டர் பாயிண்ட் அப்படி தெரியறதுக்காக நாச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடம் நாச்சில் இருக்குது. இப்போ அதுக்கு நேராக ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து மார்க் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படியும் இப்போது ஃபஸ்ட்டு தெரியாதவங்களுக்கு இப்போ ஒரு 2 இன்ச் இந்த அளவுக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பழகினவங்களுக்கு இதை பார்த்தோன்னே 2 இன்ச்சுன்னு தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கும் போது தான் தெரியும். ஸோ இந்த 2 இன்ச்சுன்னு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் இப்படி கட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் 2 இன்ச்சு நம்ம இங்கே சென்டர் நாச் கொடுத்துருக்கோம். இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாட்டம், இப்போ இந்த 2 பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு ஸ்லீவ் கிடையாது. பெட்டிக்கோட் எப்பவுமே நம்ம ஸ்லீவ் இல்லாமல் தான் போடுவோம். பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஹைட் மெஷர் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த் மைனஸ் வெயிஸ்ட் லென்த் +1 அது வந்துச்சு பார்த்தீங்களா, அதை இங்கே நம்ம மார்க் பண்ணணும். இப்போது ஸ்கர்ட் பார்ட் வந்து பாடி பார்ட்டுக்கு யோக்குக்கு எப்படி நான் 2 மடிப்பு மடிச்சிருந்தனோ அதே மாதிரி தான் இதுக்கும் மடிச்சிருக்கேன். என்கிட்ட இவ்வளோ தான் கிளாத் இருந்தது. இப்படி மடித்து பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கூட ப்ளீட்டே கிடைக்கல. அதனால் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டிருக்கேன். ப்ளஸ் ஹைட்டும் எனக்கு வரல. ஸோ நீங்கள் ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு வேஷ்டி, ரேஷன் வேஷ்டி சாரியில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இந்த யோக் பார்ட் இருக்குது, ஒரு ஃபோல்டில் இருக்குன்னா இது இந்த பக்கம் வச்சு பாருங்கள், ஒரு மடிப்பு மட்டும் மடித்து வச்சு பாருங்கள். இது வந்து டபுள் மடங்காக இருக்கணும். இப்போ இது 7 இன்ச் இருக்குன்னா அதையே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி யோக் பார்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ கிளாத் வந்து நீங்கள் ஃபோல்டில் போட்டிருக்கீங்க, ஒரு ஃபோல்டு போட்டாலும் சரி, டபுள் ஃபோல்டு போட்டாலும் சரி. இப்போ ஒரு ஃபோல்டு வைக்கும் போது இதோட வித்தே வந்து 7 இன்ச் இருக்குது. நம்ம யோக் பார்ட்டில் வேஸ்ட் பார்ட் வந்து 7 இன்ச் இருக்குது. அதில் 1 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். அப்போது நம்மளுக்கு மீதி வந்து 6 இன்ச்சு தான் இருக்கும். 1 இன்ச் நான் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக சொல்லிகிட்ருக்கேன். இது ஓப்பன் பண்ணி வைக்கும் போது 1 இன்ச் போயிடும். இப்போ நடுவில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ மொத்தமாகவே நம்ம 7 இன்ச் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை டபுள் ஆக்கிக்கணும். டபுள்னால் இப்போ 21 இன்ச் அந்த மாதிரி போட்டு, இப்போ 7ல் +, × 2 போடாமல் 3 போட்டுக்கோங்க. 7ஓட எக்ஸ்ட்ராவாக 7 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ளீட் வந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வேஸ்ட்டை சுற்றி ப்ளீட் கொடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு நான் இவ்வளோ தான் துணி இருக்குன்றதுனால எனக்கு இது 2-3 ப்ளீட் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 21 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வித்தை சொல்கிறேன், 21 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னா ஃபுல்லாக ப்ளீட் கிடைக்கும். யோக் பார்ட்டில் வேஸ்ட்டு கிட்ட ப்ளீட் கிடைக்கும். இப்போ நான் இதை ஹைட் மட்டும் மார்க் பண்ணுறேன். ஹைட் வந்து 16 வந்தது. இங்கே இருந்துன்னா இங்கே தான் இந்த ஃபோல்ட் சைடில் நான் இங்கே வச்சுட்டு கீழே 16. இப்போ இந்த 16 இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணலாம். 16 இன்ச் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது பார்டர்ஸ் இருக்குது, இப்போ இது வந்து ப்ளைனாக இருக்குது இல்லையா, அதாவது ஒரே மாதிரியே இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்டர் வந்ததுன்னா 1 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை 1/2 இன்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்தால் போதும். இது கரெக்டாக மேலே வந்து ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போது அங்கங்கே 16 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஹைட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், மாறி மாறி இருக்காது. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு, இதை லைன் போட்டுக்கலாம். ஸ்கேலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிளாத் வந்து சுருங்க மாதிரி இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ இது வந்து மேலே ஃபோல்டரில் இருக்குது. மேலே ஃபோல்டரில் இருக்கும் போது அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. நாச் கொடுத்துட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்கும் தேவை, தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ஃபோல்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி 2 பீஸாக நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யோக் பார்ட் வந்து குட் சைடு வைக்க போகிறோம். குட் சைடு வச்சு தைக்கணும். இப்போ நம்ம பேக்கில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக் அண்டு ஆர்ம் ஹோலை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டில் ஸ்லிப்பு போட்டிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் ஸ்லிப்பு போட்டிருந்தேன். அதில் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்பேன். உங்களுக்கு இதை கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இதில் கிராஸ் பீஸ் வைக்க போகிறதில்ல, இருக்கிற கிளாத்லேயே தான் நான் மடித்து தைக்க போகிறேன். இப்போ இதுலேயே 1/4 இன்ச் அப்படியே ஃபோல்டு பண்ணி நான் மடித்து தைக்க போகிறேன். உங்களுக்கு அதுவும் அதே மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் க்ராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை முடிச்சுக்கோங்க. இந்த இடத்த வந்து எப்படி முடிக்கணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்ம அங்கே ஏற்கனவே வந்து 2 இன்ச்சில் வந்து இங்கே பேக் பார்ட்டில் வந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம கட் கொடுத்துருக்கோம். இப்போ 2 இன்ச்சுனா அதை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 or 4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, சுற்றி மட்டும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ எனக்கு இங்கே ஏற்கனவே மடிப்பு பக்கமாக இருக்கிறதுனால நான் ஒரு 2.5 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். வித் வந்து 3 இன்ச் இருக்குது, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மாதிரி குட்டி பீஸாக அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த சைடில் சும்மா ஒரு தையல் மட்டும், இந்த பக்கம் மடிப்பு இல்லாதனால நான் ஒரு மடிப்பு மடித்து இங்கே தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இந்த வி மேலேயே நம்ம ஏற்கனவே கட் கொடுத்துருக்கோம்ல அதை விட பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் தள்ளி வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிளாத்தில் ஒரு கட் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குட்டி பீஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் இப்போ நீங்கள் உங்களுக்கு கிளாத் வந்து எல்லா சைடுமே கட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு மடிப்பு மட்டும் மடித்து இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே மடிப்பு பக்கம் நான் எடுத்ததுனால நான் ஒரு சைடு மட்டும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். சும்மா ஒரு ஃபோல்டு மட்டும் மடித்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து குட் சைடு வைக்கணும். இது வந்து குட் சைடு இருக்குது. குட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் இல்லை கீழேயும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த வி ஷேப் வந்து தெரியல இல்லையா, அதனால் நான் இப்படி திருப்பி வச்சு
இதுக்கு பக்கத்தில் இப்போ இந்த வி கட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சில் தைச்சாவே போதும். இப்போது இங்கே நம்ம வி ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கே கட் கொடுத்துருக்கோம்ல, அந்த கட் வந்து அந்த கிளாத்லேயும் இப்படி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை கட் பண்ணாமல் அது நாச்சஸ் மட்டும் போடணும் இந்த இடத்துல. அப்போ தான் வி ஷேப்க்கு அது திரும்பும். இல்லைன்னா துணி வந்து ஒரு மாதிரி சுற்றிட்டு சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது நம்ம உள்ளார பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பின் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளார இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை வந்து டாப் ஸ்டிச் மாதிரி இப்படி ஒட்டி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துக்கு பக்கத்தில் இது க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த சைடில் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்படி மடிச்சிருக்கா, இதை ஒட்டி இப்போ டாப் ஸ்டிச் மாதிரி இதை ஃபோல்டு கொடுத்துருக்க அந்த குட்டி கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி இது ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போது இது பேக்கில் இந்த வி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். குட் சைடு வைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் இப்படி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சில் இதை ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்கும் 2 ஆர்ம் ஹோல் சைடையும் மடித்து தைக்க போகிறோம். இது வந்து கிராஸ் பீஸ் கொடுக்காம எப்படி தைக்கிறோன்னா, இது வந்து ராங் சைடு திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சும் அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சும் இப்படி மடித்து சுற்றி அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து நெக்கு ஆர்ம் ஹோல் சைடு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த யோக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஃபோல்டு போட்டு நடுவில் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி ஒன்றா வச்சுட்டு இது இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி நாச் போட்டுக்கோங்க.
இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ப்ளீட் வந்து கம்மியாக தான் வரும். ப்ளீட் வந்து உங்களுக்கு அதிகமாக வர மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி 7 இன்ச்னா அது அதில் டபுளாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கோ யோக் பார்ட் வந்து ஃபோல்டரில் எவ்வளோ வந்திருக்கோ அதை விட டபுளாக எடுத்துக்கோங்க. அப்படி டபுளாக எடுத்துகிட்டு சேம் மெத்தட் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் இப்போ நாச்சஸ் போட்டாச்சு. அதுலேயும் நம்ம ஸ்கர்ட் பார்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி நாச் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சென்டர் நாச்சும் இந்த சென்டர் நாச்சும் வச்சு பின் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டில் எதனா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு சென்டர் நாச் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு சென்டர் நாச் கொடுத்துருக்கேன். இங்கே இப்போ இதுவும் ஒன்றா இருக்க மாதிரி அதே மாதிரி குட் சைடு அண்ட் குட் சைடு இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிடலாம். பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து சைட் ஜாயின் வந்து நம்ம 1 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ 1 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். 2 சைடில் எவ்வளோ துணி இருக்கோ இப்போ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இன்னும் இதில் நிறைய வரும். ரெண்டு சைடும் அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தில் தான் நம்ம ப்ளீட் கொடுக்க போகிறோம். இப்போது நிறைய வரும்போது ஒரு இன்ச் அந்த மாதிரி ஒரு ப்ளீட்டுக்கு, அதாவது ஒரு ப்ளீட்டுக்கு 3 இன்ச் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி ப்ளீட் கொடுங்க. இப்போ எனக்கு இவ்வளவு தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் இவ்வளோ துணி, இதில் இவ்வளோ துணி இருக்குது. இதில் நம்ம ப்ளீட் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கம்மியானாலும் இந்த சைடில் வந்து தெரியாது. எப்போ நடுவில் மட்டும் ப்ளீட் இருந்தால் கூட மேனேஜபிளாக இருக்கும். இந்த சைடில் இருக்க ப்ளீட்டும் நடுவுலையும் இங்கே இருக்க ப்ளீட் இந்த நடுவுலையும் இருந்ததுன்னா சைடில் வந்து எம்டியாக இருந்தாலும் தெரியாது. ஆனால் இங்கேருந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இங்கே ஆரம்பத்துலேருந்து இங்கேருந்து இங்கேயே இப்படி ப்ளீட் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே போக போக என்ன ஆகும்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால துணி வந்து இதோடு நின்றுடும். அப்போ மீதி இவ்வளோ வந்து கேப் இல்லாமல், அதாவது கேப்பாக இருக்கும், ப்ளீட் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போது நம்ம நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கேருந்து ப்ளீட் கொடுக்குறேன். இந்த பின் எடுத்துக்கோங்க. பின் எடுத்துகிட்டு இந்த நாச் சைட் பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்தே ப்ளீட் கொடுக்குறேன். இந்த சைடில் இருக்க கிளாத்தை இழுக்கக்கூடாது. இந்த அண்டை அதுவும் நம்ம லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. மேலே இருக்க துணியை எடுக்காமல் கீழே இருக்க துணிக்கு மட்டும் இப்படி உள்பக்கமாக இப்படி ஒரு மடிப்பு கொடுத்து வச்சுக்கோங்க. வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து குட்டி குட்டி ப்ளீட்டாகவும் கொடுக்கலாம். இதில் நான் 1 இன்ச்சுக்கு, அதாவது ஒரு ப்ளீட் வந்து 3 இன்ச் அளவு அந்த மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு ஹாஃப் இன்ச்னால் ஒரு ப்ளீட்டுக்கு 1 இன்ச் அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ப்ளீட் எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் வருது. அது இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்குவோம். ஸோ இந்த சைடில் வந்து எம்டியாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய ப்ளீட் இருக்குது, நிறைய கிளாத் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே ப்ளீட்டட் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால கம்மியாக தான் கிடைக்கும். இப்போது இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ப்ளீட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை திருப்பிட்டு இதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து
இப்படி மடித்தேன், உள் பக்கமாக இப்படி மடித்தேன். இது வந்து மேலே இப்படி எடுத்து வைக்கிற மாதிரி பண்ணணும். அங்கே எப்படி 3 ப்ளீட் வந்துச்சோ சேம் அதே மாதிரி இங்கேயும் 3 ப்ளீட் வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அடுத்தடுத்து ப்ளீட் முடியறதுக்கு முன்னாடி நிறுத்தி அடுத்த ப்ளீட்டுக்கானதை துணியை இந்த மாதிரி ஃபூட்டர் எடுத்து ப்ளீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடியில் இருக்கு இல்லையா துணி, அதனால் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி இப்படி ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. ப்ளீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டு ப்ளீட்டு அங்கே 3 ப்ளீட் கொடுத்தோம், சேம் அதே மாதிரி 3 ப்ளீட் தான் கொடுக்கணும். இப்போ இங்கே கடைசீட்டில் இருக்க துணியை வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க, ஈவனாக இப்படி பிடிச்சிக்கோங்க. மீதி இருக்க துணியை, மீதி இருக்க இந்த கேப் வந்து அப்படியே ப்ளீட் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் ப்ளீட் கொடுத்துக்கலாம். கிட்ட இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். இப்படி கீழே மேலே இருக்குல்ல அதை வந்து தள்ளி வச்சுக்கலாம். இப்படி நம்ம இங்கே ப்ளீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த பின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சைடுக்கு நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து ப்ளீட் கொடுத்தாச்சு. சேம் அதே மாதிரி இங்கே பாருங்கள், நடுவில் மட்டும் நம்மளுக்கு ப்ளீட் கிடச்சிருக்கா. இப்போ இந்த சைடில் எம்டியாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நம்ம இங்கேருந்து கொடுத்தோம் அப்படின்னா இதோடு முடிஞ்சிருக்கும். இப்போ மீதி பாதிக்கு கிடச்சிருக்காது. அதனால் நீங்கள் எப்பயுமே சென்டர் நாச் போட்டுட்டு சென்டர்லேருந்து போட்டுட்டு வாங்க, சென்டர்லேருந்து ப்ளீட் கொடுத்துட்டு வாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் சென்டர் நாச்சை ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் 1 இன்ச்சுக்கு கேப் கொடுத்து பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளீட் கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்த மாதிரியே. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே ப்ளீட் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்குமே வந்து ப்ளீட் வந்து ஃபுல்லாக ஒரே இடத்துல வர மாதிரி ஈவனாக கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம மடித்து தைக்கலையே இல்லையா, இது கட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்டர் இருக்கிறவங்க அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ப்ளைனாக இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டபுள் ஃபோல்டு, அதாவது 1/2 இன்ச் அண்ட் 1/2 இன்ச்சில் 1 இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஏற்கனவே இங்கே 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிட்டோம், இங்கே வந்து 1 இன்ச்சில் மடித்து தைக்க போகிறோம். அதே மாதிரி யோக் பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் இங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இப்போது நான் இது ரெண்டுத்தையும் மடித்து தைக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்குக்கு இந்த கீழே வந்து நான் மடித்து தைக்கிறேன்.
இப்போது இந்த 2 சைட்லேயும் 1 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். 1 இன்ச்சில் பண்ணணும், இல்லை 1/2 இன்ச்சில் பண்ணணும். அதை விட நீங்கள் டைட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும், பசங்க வந்து போட மாட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோமோ அந்த வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு இங்கே இந்த யோக் பார்ட் இங்கே ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பின்னு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பின்னு, அப்புறம் இங்கே நடுவில், அப்புறம் இங்கே லாஸ்ட்டில் அந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. இப்போது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, டேப் வச்சு இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு இன்ச் வரணும். இருங்க, இப்போது இந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அங்கேருந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு இது 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோமா, 1 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல வந்து பின் பண்ணிக்கோங்க. அங்கேயே பண்ணாலும் சரி, இல்லை பக்கத்தில் நகராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை பின் பண்ணுறோம். இப்படி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இங்கே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். சேம் 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடில் வந்து இதை திருப்பி பண்ணணும். இப்படி திருப்பி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இப்படியே போட்டுட்டு 2 பக்கமும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் இப்போது மிஷினுக்கு இந்த சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது துணி இப்படி நிறையா இருக்க பக்கம் இந்த சைடில் விட்டுடுவோம், லெஃப்ட் சைடில் விட்டுடுவோம். இந்த இடத்த மட்டும் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதே மாதிரி இங்கே இப்படியே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வைக்கும் போது ரைட் சைடில் துணி ஃபுல்லாக போகும்போது நம்மளுக்கு கச்ச கச்சன்னு அது நல்லா இருக்காது. துணி வந்து இப்படி ரொம்ப போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே ரைட் சைடு மட்டும் மார்க் பண்ணுங்கள். ரைட் சைடு மார்க் பண்ணுங்கள். துணியை திருப்பி போட்டு மறுபடியும் ரைட் சைடு வரும், ரைட் சைடில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது இந்த லைன் நம்ம இங்கே 1 இன்ச் போட்டோம் இல்லையா, இந்த 1 இன்ச்சும் இந்த யோக் பார்ட்டில் போட்டிருக்க 1 இன்ச்சும் இது நடுவில் கேப் வருது, எனக்கு கோணியாக போகுது அப்படின்னா நடுவுலையும் ஒரு வாட்டி ஒரு 2-3 வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப்லேயே ஒரு ரெண்டு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு இது மூணுத்தையும் இங்கே எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேலில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே நம்ம போட்ட லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அப்படியே 1 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, 4 இயர்ஸ் பேபிக்கான பெட்டிகோட் ஷிம்மி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ரொம்பவே நீட்டாக அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கிளாத் கம்மியாக இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு ப்ளீட் கொடுக்க முடியுமோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நடுவில் வர மாதிரி ப்ளீட் கொடுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேக்லேயும் நெக் வந்து ரொம்ப கச்சன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். வேர் பண்ணும்போது பசங்க ஈஸியாக தலை போகிற மாதிரி நம்ம இங்கே ஓப்பன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நெக் வந்து ரொம்ப டீப்பாக கொடுத்துருந்தோம், 5 கொடுத்துருந்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நெஞ்சுக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு பேக்கில் ஓப்பன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டானிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.